கோவை ஈஷா யோகா மையம் மீது அடுக்கடுக்காக வரும் குற்றச்சாட்டுகள். தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்த ஜக்கு வாசுதேவ் மற்ற பெண்களை சந்நியாசியாக மாற ஊக்குவிப்பது ஏன்? மர்மங்களை நெருங்கிய போலீசார். உச்ச நீதிமன்றத்திற்கு பாய்ந்த வழக்கு. பரபரப்பான பின்னணி தகவல்களை விவரிக்கிறது இந்த ஜெம் செய்தி தொகுப்பு. ஈஷா யோகா மையம் 1992ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான வெள்ளையங்கிரியில் ஜக்கி வாசுதேவால் நிறுவப்பட்டது. ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி அன்று ஆதி யோகி முன்பு மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படும். ஈஷா நிறுவனர் சத்குரு முன்னிலையில் நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள், மந்திர உச்சாடானைகள், லிங்க பைரவி தேவியின் மகா யாத்திரை, ஆதி யோகி திவ்ய தரிசனம் உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும். பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும். இதில் நிறைய பிரபலங்கள் பங்கேற்பார்கள். இப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருக்கும் தனது 2 மகள்களை மீட்டு தர கோரி காமராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். மூளைச்சலவை செய்யப்பட்டு தனது மகள்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டு இருப்பதாக காமராஜ் கூறியுள்ளார். அப்ப அத மாதிரி மன்னிப்பு கேட்கணும்னா கேட்டு போறோம். ஆனா நீங்க வர்ற ஒரு வழியை பாருங்க. நாங்க மன்னிப்பு கேட்கறது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்பதான் சாப்பிடுவேன்னா அப்புறம் மம்மி நானும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வழியை பாக்குறோம். ஆனா நீங்க வராம இருக்க கூடாது. எங்களுக்கு வயசு எவ்வளவு நாள் 10 வருஷம் இருந்துட்டேங்க. அன்னைக்கு வேலுமணிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதும் அமைச்சர்கிட்ட பேசும்போது கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுற போறோம். நாங்க எங்களுக்கு பெர்மனண்டா அவங்க வச்சு அவசியம் வேலை வாங்கினா அப்படி இந்த ஈசா சாமியாரு பழைய அமைச்சர்கிட்ட அப்படியே சொன்னாரு. ஒரு நாளைக்கு வச்சிருப்போம், வேலை வாங்கிட்டு வர்றோம். ஒரு நாள் வர்றோம், திடீர்னு பிடிக்கல, டக்குன்னு அங்க இருந்து எங்கேயோ வெளியே போயிடுறோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேல உங்க பிரியம் வாங்கன்னு முதல்ல சொல்றோம். அது பிடிக்காட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு தனி வீடு வேணுமா, நீங்க எப்படி அமைக்கணுமோ எப்படி என்ன பண்ணணுமோ அதுக்கு என்ன சொல்றேன்னா, அங்க வந்தாதான் குழந்தைங்க சந்தோஷமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்க வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகலாம் இல்லையா? அது அடுத்த பிரச்சனை. இப்ப அங்கிருந்து மன உளைச்சல் இல்லாம அம்மா அப்பா பாக்குறது இல்ல. ஆமா, இப்ப மெயின் பிரச்சனை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, அதை கவனிக்கிறதுக்கு 2 பேர்ல ஒரு ஆள் முதல்ல வாங்க. 2 பேரும் ஒரே டைம் வராட்டாலும் ஒரு ஆளா வாங்க. கொஞ்சம் பார்த்தா மம்மி இதா இருப்பாங்க. மம்மியும் காலையில இருந்து சாப்பிடல, அவங்களும் ஆமா வர்த்திக்கும் அம்மா என் பிள்ளை சாப்பிடாம இருக்கும்போது நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு மம்மி சொல்றாங்க. இவர் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் ஈஷா அறக்கட்டளையை சேர்ந்த சத்குரு என்கிற ஜக்கி வாசுதேவ் தன் மகள்களுக்கு திருமணம் செய்து வைத்து உள்ளார். அவள் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டிலாகி விட்டார் என்பதை உறுதி செய்த பின் மற்ற இளம் பெண்களை தலையை மொட்டை அடிக்க ஊக்குவித்தார். உலக வாழ்க்கையை துறக்கவும் தன் யோகா மையங்களில் துறவிகளைப் போல் வாழவும் ஏன் ஊக்குவிக்கிறார்? ஏன் அவர் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று நீதிபதிகள் SS சுப்பிரமணியம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் V சிவஞானம் ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த வழக்கின் அடிப்படையில் கோவை ஈஷா யோகா மையத்தில் நேற்று 2வது நாளாக போலீசார் விசாரணை நடத்தினர். ஈஷா யோகா மையத்தில் இதுவரை தங்கி இருந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பெண்கள் எத்தனை பேர் துறவரம் பூண்டுள்ளார்கள்? வெளிநாட்டவர்கள் எத்தனை பேர் உரிய ஆவணத்துடன் தங்கி இருக்கின்றனர்? ஈஷா யோகா மையத்திற்கு வந்த பிறகு காணாமல் போனவர்கள் எத்தனை பேர்? அண்மையில் ஈஷா யோகா மையத்தில் உயிரிழந்தது யார்? எப்படி உயிரிழந்தார்கள்? உள்ளிட்டவை குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் விளக்கம் அளித்துள்ளார். துறவிகள் மட்டுமின்றி ஈஷாவில் இருக்கும் அனைவரிடமும் 2வது நாளாக விசாரணை நடத்தினோம். ஈஷா மையத்தில் 2-3 வழக்குகள் மிக முக்கியமான வழக்குகள். இந்த வழக்குகள் பற்றிதான் விசாரணை செய்து வருகிறோம். சில வழக்குகள் மிக முக்கியமான வழக்குகள். இதை பற்றி கேள்விகளை எழுப்பி உள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். நேத்திக்கு இன்னைக்கும் அடிஷனலா கூட இருந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மெம்பர்ஸ், சேர்மன் அவங்க வந்தாங்க. 2 நாளாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. விசாரணை போதுமானதா இருந்ததா சார்? 2 நாட்கள் we have tried. 2 நாள்ல மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே. வெளிநாட்டு சேர்ந்தவர் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. அவங்க பத்தின
எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கோம், எல்லா மெட்டீரியல்ஸ். ஆமாம், இது இப்போ ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு 4th அன்னைக்கு வில் சப்மிட் த ரிப்போர்ட். சார் இப்போ இன்னைக்கு வந்து இங்கே உள்ள விசாரிச்சிருக்கோம் சார். இது சார்பாக வந்து காவல்துறை வந்து பதியப்பட்ட வழக்குகள்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம துறை சார்ந்து தான் காவல் நிலையத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். இது வரைக்கும் இங்கே மேலே உள்ள கிரிமினல் கேசஸ் எல்லாமே எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கேசஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். அதில் 2-3 கேஸ் ஸ்பெசிஃபிக்கான கேசஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டு ரிப்போர்ட்டும் நான் சப்மிட் பண்ணுவோம். துறைமை எத்தனை வழக்கு இருக்கு சார்? அதை ரிவீல் பண்ண முடியாது இப்போ. ஈஷா மையத்தில் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இருவரும் நேற்று டிவிஷன் பெஞ்ச் முன்பு ஆஜராகி கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள யோகா மையத்தில் தாங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் தங்கியிருப்பதாகவும் தங்களை யாரும் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக காவலில் வைக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தினர். எங்களை யாரும் மூளை செலவை செய்யவில்லை என்று கூறினர். ஆனால் நீதிபதிகள் இதை ஏற்கவில்லை. அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடிய நீதிபதிகள் இந்த பிரச்சனையை மேலும் விசாரிக்க முடிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் தனது மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைத்தவர் பிறருடைய மகள்களை தலையில் மொட்டையடித்து கொண்டு வாழ்க்கையை வாழ தூண்டுவது ஏன் என்பது அறிய விரும்புகிறோம் என்று கூறினர். ஈஷா மையத்தில் உள்ள பெண்கள் இருவரும் இதில் வாதங்களை வைக்க முற்பட்ட போது பெஞ்சில் உள்ள மூத்த நீதிபதிகள், நீங்கள் ஆன்மீக பாதையில் செல்வதாக கூறுகிறீர்கள். உங்கள் பெற்றோரை புறக்கணிப்பது பாவம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அனைவரையும் நேசி, யாரையும் வெறுக்காதே என்பது பக்தியின் கொள்கை. ஆனால் உங்கள் பெற்றோரின் மீது உங்களுக்குள்ள வெறுப்பை எங்களால் பார்க்க முடிந்தது. நீங்கள் அவர்களை மரியாதையுடன் கூட பேசவில்லை என்று கடிந்து கொண்டனர். இந்நிலையில் ஈஷா யோகா மையத்தில் விசாரணை நடத்த உத்தரவிட்ட உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என ஈஷா உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு அவசர வழக்காக ஈஷா தரப்பில் கொடுக்கப்பட்ட மனு இன்று விசாரிக்கப்பட்டது. இதில் உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த உச்ச நீதிமன்றம் சென்னை நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றிக்கொள்வதாக தெரிவித்துள்ளது. சென்னை உயர் நீதிமன்றம் காவல்துறையிடம் இருந்து எந்த அறிக்கையை கேட்டிருந்ததோ அந்த அறிக்கையை தங்களிடம் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கில் தெளிவுகள் தேவைப்படும் பட்சத்தில் இன்றைய தினமே மீண்டும் விசாரணை செய்து உத்தரவுகள் பிறப்பிக்க தயார் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.